ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ட்ராமாவோட ஓப்பனிங் சீனில் நம்ம ஆனா தான் காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா அவங்க பாஸ் கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கான். நான் ஆல்ரெடி ஒரு ஸ்கூல் வயலன்ஸ் கேஸ் தான் பார்த்துட்ருக்கேன்ல, திரும்பவும் ஏன் இந்த கேஸை பார்க்க சொல்கிறீங்க அப்படி இதில் என்ன இருக்குது, 2 கேஸையுமே நீ ஏன் பாருன்ற மாதிரி சொல்லும்போது, நான் ஜஸ்ட் ஒரு அசிஸ்டண்ட் மாதிரி தானே இங்கே இருந்துகிட்ருக்கேன், எனக்கு இந்த கேஸெல்லாம் தேவையில்லைன்ற மாதிரி சொல்லும்போது, யார் அந்த மாதிரி சொன்னா, நீ ஏன் அப்படிலாம் நினைக்காத, உனக்கு நிறைய டேலண்ட்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி பேசிட்டு போகிறாங்க. இவனுக்கு ஒரு மாதிரியா இருக்கு, என்ன இந்த ஆள் அதுக்குள்ளேயே மாறிட்டாரா அப்படின்னு. இதுக்கப்புறம் ஒரு ஸ்டூடெண்ட்டை கூப்பிட்டுட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் வந்திருக்கான். சொல்லியிருந்திருப்பான் இல்லையா, ஸ்கூல் வயலன்ஸ் கேஸ் வந்து பார்த்துட்ருக்கேன் அப்படின்னா அது இந்த ஸ்டூடெண்ட்டோடது தான். ஸோ அந்த போலீஸ் பார்த்தீங்கன்னா இந்த கேஸை பார்த்துட்டு சொல்லிட்டு இருக்காரு, நான் ஆல்ரெடி எல்லா ரெக்கார்ட்ஸுமே ரீட் பண்ணிட்டேன். ஸோ விக்டிமாக இவன் வந்து கத்தியால் குத்தி இருக்கான், இவன் தான் கல்ப்ரேட் அப்படின்னு. இல்லை சார், கிடையவே கிடையாது. அவன் வந்து சும்மா கத்தி எடுத்து குத்தலாம் கிடையாது. அவனை 2-3 வருஷமாக பயங்கர டார்ச்சர் பண்ணி புல்லிங் பண்ணியிருக்காங்க. அந்த விக்டிம் தான் கத்தியை எடுத்துகிட்டு வந்திருக்கான். எங்கே நம்மளை குத்தி கொலை பண்ணிடுவானோ அப்படின்னு பயந்து தான் இவன் வந்துட்டு அந்த விக்டிமை வந்து குத்தியிருக்கான். ஸோ இவன் மேலே என்ன தப்பு இருக்குது, டிஃபென்ஸ்க்காக தானே பண்ணான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. சரி, ஓகே சார், நான் எல்லா ரிப்போர்ட்டுமே ப்ராசிக்யூஷன் ஆஃபீஸ்க்கு சென்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறம் நம்ம ஜியோங்க தான் காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் இருக்கா. அவங்க ஹஸ்பண்ட் வந்து அடிச்சு பிடிச்சி ஓடி வந்துட்டுருக்காரு. ஐயோ உனக்கு என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படின்னு. அப்போ டாக்டர் பார்த்தீங்கன்னா வராங்க. டாக்டர் ப்ளீஸ் செக் பண்ணுங்க, என்னோட குழந்தைக்கு என்னாச்சு, இவளுக்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவரும் செக் பண்ணி பார்க்குறாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, குழந்தை வந்துட்டு ஹெல்த்தியாக வளர்ந்துட்டுருக்கு, அதனால யூட்ரஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஸோ அதனால உங்களுக்கு பெயினெல்லாம் வரதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது, அதனால தான் பெயின் வந்திருக்கு. இதுக்கப்புறமா இவங்க கூட ஒரு ஆள் இருந்துகிட்டே இருங்க, இவங்களை தனியாக எங்கேயுமே அனுப்பாதீங்க, நல்லா ரெஸ்ட் எடுக்க சொல்லுங்கள் அப்படின்ட்டு அந்த டாக்டர் போயிடுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகிறா. அவங்க ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா கையெல்லாம் பிடிச்சு, அதான் நம்ம குழந்தைக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாங்கல்ல, ஸோ நீ ஒன்றும் வருத்தப்படாத அப்படின்ற மாதிரி ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறமா இந்த சிஇஓஸ் எல்லாத்தையுமே காட்டுறாங்க. இப்போ எல்லாருமே ஒன்றா தானே ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ எல்லாருமே சேர்ந்து தானே அந்த டேக்ஸ் வந்து பே பண்ணணும். ஒருத்தனும் பார்த்தீங்கன்னா ஒரு விதமாக சொல்லிகிட்டு இருக்கான். யாருக்கு வந்து அதிக ரெவன்யூ வந்துச்சோ அவங்க வந்து டேக்ஸ் அதிகமாக பே பண்ணுங்க, எனக்கு அந்தளவுக்கு வரலப்பா, நானும் டேக்ஸ் வந்து கம்மியாக தான் பே பண்ணுவேன் அப்படின்ட்டு முன்ன பின்ன சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறமா கோர்ட்டில் ஒரு கேஸ் தான் நடந்துகிட்ருக்கு. அந்த கேஸ்க்கு பார்த்தீங்கன்னா 2 லாயர்ஸ், வேறு யாரும் கிடையாது. ஹீரோயினோட சிஇஓவும் ஆனோட சிஇஓ தான் ஆப்போசிட்டாக வந்திருக்காங்க. அவங்க இன்ட்ரடியூஸ் ஆகிக்க போகும்போது அந்த ஜட்ஜ் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பார்க்குறாங்க, என்ன 2 பேரும் ஒரே கம்பெனியில் தான் வந்திருக்கீங்களா அப்படின்ட்டு. இவங்க 2 பேரும் ஆமன்ற மாதிரி சொல்லும்போது, இந்த கேஸை வந்து நான் தள்ளி வைக்கிறேன்ப்பா, உங்களுக்குள்ளே பேசி நீங்களே முடிச்சுக்கோங்க அப்படின்னு. ஏன்னா ஒரே கம்பெனியில் இருக்காங்க, 2 பேரும் ஒரு கேஸை வாதாட வந்திருக்காங்க அப்படின்னா முன்ன பின்ன முரண்பாடு வரும் இல்லையா, அதை தான் சொல்கிறாங்க. தனியாக வந்து ஹீரோனோட சிஓ பார்த்தீங்கன்னா பேசி பார்க்குறாங்க. ஆனால் இந்த ஆள் பார்த்தீங்கன்னா என்னாலலாம் இந்த கேஸை விட்ரா பண்ண முடியாது, நீ வேணா பண்ணிக்க அப்படின்ட்டு ரொம்ப திமிராக தான் சொல்லிட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் நம்ம ஆன் கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு கிளைண்ட் வராங்க. பார்க்க நல்லா தடிமாடு மாதிரி இருக்கான். ஆனால் அவன் வந்து சீனியர் ஹைஸ்கூல் படிக்கிறான்னா, இவன் பார்த்தீங்கன்னா கூட படிக்கிற ஒரு பையனை வந்து அடிச்சிருக்கான் போல், பயங்கரமாக காயமாக இருக்குது. ஆனால் இந்த பயவுல பார்த்தீங்கன்னா, நான் ஜஸ்ட் அவனை லைட்டாக தான் அடித்தேன், இது ஜஸ்ட் ஒரு விளையாட்டு தான், ஜோக்கு தான், அதுக்காக அவன் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டான், இந்த கேஸில் எப்படியாவது ஜெயிச்சு கொடுங்கன்ற மாதிரி சொல்லும்போது அந்த விக்டிமோட ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே கொண்டு வந்து காமிக்கிறானுங்க. பயங்கரமாக அடிபட்டிருக்கேன். எனக்குலாம் இதை பார்க்கும்போது செம்ம எரிச்சலாக இருக்குது. நீ வந்து இன்னசென்ட்டாப்பா, நான் அதை ப்ரூஃப் பண்ணணுமா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அந்த லூசு பையனோட அப்பா பார்த்தீங்கன்னா, இங்கே பாருப்பா, நான் எவ்வளோ காசு வேணாலும் உனக்கு தரேன், இந்த கேஸில் நீ தான் ஜெயிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆன் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பார்க்குறான். இதுக்கப்புறமா நம்ம ஜியோங்க தான் காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்லேருந்து இன்றைக்கி தான் வேலைக்கு வந்திருக்கா. ஸோ ஒரு டாக்குமெண்ட்டை பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணுக்கிட்ட கொடுக்குறா. அந்த பொண்ணோட சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா ஜாப்க்கான வேக்கன்சி வந்துட்டு இங்கே இருக்குது, யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பேஜ் வந்து இருக்குது. அதை பார்த்தோன்னே அவளுக்கு ஒரு மாதிரியாயிருது. அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா, இல்லை இது உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டெல்லாம் கிடையாது, ஜஸ்ட்டு சார் வந்து சொன்னாங்க, நான் இப்போலாம் போஸ்ட் பண்ணல அப்படின்ற மாதிரிலாம் அவள் சொல்லி சமாளிக்கிறா. ஆனால் ஜியோங் பார்த்தீங்கன்னா நேராக போயிட்டு கேட்குறா, என்ன வந்து நீங்கள் ஃபயர் பண்ண போகிறீங்களா, நான் நல்லா தானே இருக்கேன், எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறீங்கன்ற மாதிரி கேட்கும்போது, நான் இப்போவே உன்னை வேலையை விட்டு தூக்கி வேறு ஒரு ஆளை வந்து வேலைக்கு எடுக்கலம்மா, ஜஸ்ட்டு ஒரு பேக்கப்புக்காக தான், கையில் 2-3 ரெஸ்யூம் வச்சுருந்தா நல்லது தானே, அதுக்காக தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் இவளுக்கு தான் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. இதுக்கப்புறம் நம்ம ஆன் பார்த்தீங்கன்னா அந்த தடிமாடை கூப்பிட்டுட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்கான். அதே போலீஸ் பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க, என்ன சார் விஷயம் அப்படி. என்னோட கிளைண்ட் வந்து ரொம்பவே இன்னசென்ட்டு, ஆனால் அவங்க கொடுத்த அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து எடிட் பண்ணி ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க, அதை வச்செல்லாம் என்னோடய கிளைண்ட் வந்து அவனை காட்டு முன்னாடித்தனமாக அடித்தாங்க அப்படின்றதெல்லாம் ஒத்துக்க முடியாது, ஏதோ விளையாடும் போது அடிபட்டுச்சு அப்படின்ற மாதிரி இவன் சொல்கிறான். ஆனால் இவனுக்கே பிடிக்காம இவனோட மனசாட்சிக்கு துரோகம் பண்ணி தான் சொல்கிற மாதிரி தெரியுது. இதை நினச்சி ரொம்ப கஷ்டப்பட்டு அவனோட பிளேஸ்க்கு வரும்போது அசிஸ்டன்ட் பொண்ணு வந்து சொல்லிட்டு இருக்கா, இந்த மாதிரி அந்த பையனோட கேஸுக்கு ரிசல்ட் வந்துருச்சு அப்படின்னு. ஸோ
ஸோ அவனும் அத போய் எடுத்து பார்க்கும்போது ரொம்பவே டென்ஷன் ஆகுறான். அப்ப அந்த பையனே பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்றான். இதுக்கப்புறம் 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஒண்ணா உட்காந்து பேசுறாங்க. அப்ப இவன் பார்த்தீங்கன்னா அழுதுகிட்டே சொல்லிட்டு இருக்கான், "எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு சார். என்ன தூக்கி ஜெயில்ல போட்டுருவாங்களா? நான் என்ன தப்பு பண்ணேன்? இது ரொம்பவே அன்ஃபேரா இருக்கு. அவன் என்ன 4, 5 வருஷமா டார்ச்சர் பண்ணான். அவனுக்கெல்லாம் எந்த ஒரு பனிஷ்மெண்ட்டுமே கிடையாதா? எனக்கு மட்டும் தான் பனிஷ்மெண்ட்டா? எனக்கு பயமா இருக்கு. நான் ஜெயிலுக்கு போக விரும்பல." அப்படின்ட்டு பயங்கரமா அழுகுறேன். எனக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டமாயிடுது. ஸோ அவன் தான் வந்து ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்கான். "ஒண்ணும் இல்ல விடு பார்த்துக்கலாம்" அப்படின்னு. இந்த கேஸ் பார்த்தீங்கன்னா கோர்ட்டுக்கு வருது. எனக்கு ஆப்போசிட்டா லாயர்லாம் வரல. பட் ப்ராசிக்யூஷன்ல இருந்து ஒரு ஆஃபீசர் மட்டும் தான் வந்திருப்பாரு. ஸோ நம்ம ஆன் தான் பார்த்தீங்கன்னா கேள்விலாம் கேட்டுட்ருக்கான். "நீ வந்துட்டு சீனியர் ஹை ஸ்கூல் படிக்கிறீல்ல, இந்த மாதிரி நேரத்தில எதுக்காக நீ ட்ரான்ஸ்ஃபர் வாங்குன?" அப்படின்னு. "என்ன பயங்கரமா புல்லி பண்ணாங்க. அதனால தான் நான் ஸ்கூல்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆனேன்." அப்படின்ற மாரி சொல்றான். சரி, அதே ஸ்கூலுக்கு உன்ன புல்லி பண்ண அந்த பையன் வந்தப்போ நீ எப்படி ஃபீல் பண்ண? அப்படின்னு. இவனும் நெனச்சு பார்க்குறான். ரொம்பவே பயந்து நடுங்கி போயிருந்திருப்பான். இந்த விஷயங்கள் முடியவே முடியாது போல. நான் செத்தா தான் இந்த விஷயங்கள் முடியுன்ற மாரிலாம் நான் ஃபீல் பண்ணேன் அப்படின்ற மாரி சொல்றான். எனக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு மாதிரி கஷ்டமா தான் இருக்கு. சரி, அந்த கத்திய ஃபர்ஸ்ட்டு யார் எடுத்துட்டு வந்தா? யார் சண்ட போட்டா? அப்படின்ற மாரி கேட்கும்போது, அவன் தான் என்ன ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு அட்டாக் பண்ண வந்தான். நான் டிஃபென்ஸ் தான் பண்ணிட்டுருந்தேன். அப்ப அவன் வச்சிருந்த அந்த கத்தி கீழ விழுந்தது. ஸோ என்ன டிஃபெண்ட் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக நான் அந்த கத்திய எடுத்து அவன குத்திட்டேன் அப்படின்ற மாரி அவன் சொல்றான். ஒரு வேள அந்த கத்திய நீ எடுக்காம அவன் எடுத்திருந்தானா என்ன நடந்திருக்கும்? அப்படின்ற மாரி கேட்கும்போது, நான் இங்க உங்க கண்ணு முன்னாடி உட்கார்ந்திருந்திருக்கவே மாட்டேன்ற மாரி சொல்றான். இத கேட்கும்போது எனக்கு இன்னுமே கஷ்டமா தான் இருக்கு. இந்த சீன் பார்த்தீங்கன்னா, இப்படியே கட் ஆகுது. இதுக்கப்புறமா நம்ம ஹீரோன தான் காட்டுறாங்க. இவளுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு கேஸ் வருது. 2 பொண்ணுங்க வந்திருக்காங்க. இவங்க அம்மா, அப்பா பார்த்தீங்கன்னா, முன்னாடியே டிவோர்ஸ் பண்ணிட்டாங்களாமா. ஸோ, அதுக்கப்புறம் அவங்க அம்மா கூட இவங்க போயிருப்பாங்க போல. அவங்க அப்பா வந்து ரீசென்ட்டா 2வது கல்யாணம் பண்ணி அவருக்கு கேன்சர் வந்து இறந்து போயிட்டாரு. அவர் கல்யாணம் பண்ண அந்த அம்மாவும் இறந்து போயிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு குட்டி பையன் இருக்கான். இப்போ இந்த ஐயா வாங்குன அந்த கடன் எல்லாமே பார்த்தீங்கன்னா, இந்த 2 பொண்ணுங்களுக்குமே வருதாமா. ஸோ, அதனால இவங்க பார்த்தீங்கன்னா, அந்த குட்டி பையன் இருக்கான்ல, அவனோட பேருக்கு வந்து எல்லாத்தையுமே மாத்திருங்க. எல்லா கடனுமே அவன் தான் கட்டணும். அவன் தான வாரிசு அப்படின்ற மாரிலாம் சொல்றாங்க. ஸோ, ஹீரோயினுக்கே ஒரு மாரியா இருக்கு. ஒரு குட்டி பையனோட தலையில எல்லாத்தையுமே தூக்கி வைக்கிறாங்களே அப்படின்னு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஆனோட அந்த கேஸ் வந்துட்டு வருது. ஸோ, அந்த ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா, அப்படியே குற்றவாளி மாரி தான் நின்னுட்டுருக்கான். நம்ம ஆனுக்கு பார்த்தீங்கன்னா, இவன் இன்ஃபார்மே பண்ணாம வந்திருப்பான் போல. ஆன் பார்த்தீங்கன்னா, அடிச்சு புடிச்சு ஓடி வந்துட்டுருக்கான். ஜட்ஜும் பார்க்குறாங்க, "நீங்க தான் இந்த பையனோட லாயரா?" அப்படின்ட்டு. இவனும் ஆமான்ற மாதிரி சொல்லும்போது, அந்த அம்மா பார்த்தீங்கன்னா, இவன் பண்ணது வந்துட்டு தப்பே கிடையாது. அதாவது தப்பு தான். பட் இவன் டிஃபென்ஸ்க்காக தான், அவனோட உயிர காப்பாத்துறதுக்காக தான் அவன் இந்த விஷயங்கள பண்ணான். ஸோ, இவன் மேல எந்த ஒரு தப்புமே இல்லன்ற மாரி சொல்லிர்றாங்க. அந்த பையன் பார்த்தீங்கன்னா, அப்படியே அழுதுகிட்டே நம்ம ஆன் கிட்ட தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்கான். ஆனுக்குமே ரொம்பவே சந்தோஷமா தான் இருக்கு. இதுக்கப்புறமா நம்ம ஹீரோவ தான் காட்டுறாங்க. இவங்கிட்ட ஒரு லேடி பார்த்தீங்கன்னா வந்திருக்காங்க. இவங்களுக்கு என்ன கேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோட ஹஸ்பண்ட் வந்து சூசைட் பண்ணி இறந்து போயிட்டாராம். ஏன்ற மாதிரி கேட்கும்போது, இந்த அம்மா பார்த்தீங்கன்னா ஸ்டோரிய சொல்ல ஸ்டார்ட் பண்றாங்க. இவங்களோட ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனில வந்து ஒர்க் பண்ணியிருந்திருக்காங்க. ஒரு நாளைக்கு இத்தனை இன்சூரன்ஸ் வந்து சைன் பண்ணியிருக்கணும். பண்ணியிருந்தா தான் இவரோட சேர்த்து மத்த எல்லாருமே வந்து வீட்டுக்கு போக முடியும் போல. ஸோ, அவருக்கு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு கிளையண்ட்டுமே கிடைக்கல போல. ஒரு மாதிரி விரக்தியில உட்காந்துட்டு இருக்காப்புல. வேற வழியே இல்லாம நம்மளுக்காக இத்தன பேர் வீட்டுக்கு போகாம வெயிட் பண்றாங்களேன்னு, அவரோட பேர்லயே பார்த்தீங்கன்னா, ஒரு இன்சூரன்ஸ் எழுதி சைனெல்லாம் போட்டு குடுத்துருக்காரு. அதுக்கப்புறமா தான் எல்லாரும் பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு போயிருக்காங்க. ஸோ, இவர் வீட்டுக்கு வந்து ரொம்பவே டிப்ரஷனோட தான் இருக்காரு. மறுநாள் காலையில வேலைக்கு போக இவருக்கு ஒரு மாரியா இருக்கு. சரின்னு சொல்லிட்டு வேலைக்கு போறாரு. அங்க இருக்கிற எல்லாரும் பார்த்தீங்கன்னா, "வந்துட்டான்டா வேலைக்கு. இன்னைக்கும் நம்ம லேட்டா தான் வீட்டுக்கு போணும்." அப்படின்ட்டு காதுல படுற மாரியே பேசுறாங்க. அவருக்கு ஒரு மாதிரி ரொம்ப டிப்ரஷன் ஆகுது. அதனாலேயே பார்த்தீங்கன்னா, இவர் வந்து சூசைட் பண்ணி இறந்து போயிட்டாரு போல. ஸோ, இப்ப அந்த கம்பெனி மேல தான் கேஸ் குடுக்கணும் அப்படின்ற மாரி இந்த அம்மா வந்திருக்காங்க. பேசிட்டு இருக்கும்போதே அவங்க பாஸ் பார்த்தீங்கன்னா, ஊடால வந்து, "நீ இந்த கேஸ எடுக்காத, விட்டுரு." அப்படின்ற மாரி சொல்லும்போது, ஏன்ற மாதிரி கேட்குறான். அது அப்படித்தான்ப்பா அப்படின்ட்டு அவர் அங்கேருந்து போயிடுறாரு. ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோவ மீட் பண்ணுறதுக்காக அந்த லேடி ஹஸ்பண்ட் வந்து ஒர்க் பண்ணியிருந்திருப்பாங்கல்ல இன்சூரன்ஸ் கம்பெனி, அந்த கம்பெனியோட மேனேஜர் அப்புறம் சேர்மன் 2 பேரும் பார்த்தீங்கன்னா வராங்க. எங்களோட கம்பெனியில எம்ப்ளாயீஸ் எல்லாருமே ரொம்ப ஹேப்பியா, ரொம்ப ஃப்ரீயா வந்து ஒர்க் பண்ணுவாங்க. இந்த லேடியோட ஹஸ்பண்ட் வந்துட்டு ஆல்ரெடி ஏதோ ஒரு டிப்ரஷன்ல இருந்து தான் இறந்து போயிருக்காரு. ஆனா அந்த பழிய தூக்கி இந்த அம்மா எங்க கம்பெனியில போட்டு எங்ககிட்ட இருந்து காசெல்லாம் வாங்க பாக்குது. நீங்க தான் இந்த கேஸ்ல வந்து ஜெயிச்சு குடுக்கணும் அப்படின்ற மாரிலாம் சொல்லும்போது, இவனுக்கு ஒரு மாரி ஆயிருது. ஸோ ரிட்டர்ன் அவங்க பாஸ் கிட்ட வந்து கேட்குறான், "என்ன நடக்குது? நம்ம வந்துட்டு நியாயமா நடந்துக்கணும். அந்த லேடி தானே நம்மகிட்ட ஃபர்ஸ்ட்டு வந்தாங்க" அப்படின்னு. யார் ஃபர்ஸ்ட்டு வந்தாங்க அப்படின்றது முக்கியம் கிடையாது. இவர் தான் ரொம்ப அதிகமா காசு வந்து பே பண்றாங்க. ஸோ இவரோட கேஸ் தான் நீ எடுத்துக்கணும். உனக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னா சொல்லு. நான் வேற ஒரு லாயர போட்டுறேன் அப்படின்ற மாரி அசால்ட்டா சொல்றாரு. ஹீரோக்கு ஒரு மாரியா இருக்கு.
சரி அந்த கம்பெனியில என்ன நடக்குது அப்படின்றத போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு, இவன் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த கம்பெனிக்குள்ள தான் வந்துட்டுருக்கான். நீங்க வந்துட்டு ஒரு ரிப்போர்ட்லாம், டாக்குமெண்ட்லாம் சப்மிட் பண்ணீங்கல்ல. ஸோ அந்த எம்ப்ளாயீஸ கூப்பிட்டு நான் விசாரிக்கலாமா அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி திணர்றான். எல்லாருமே ரொம்ப பிஸியா இருக்காங்க. நான் வேணா 2 பேத்த மட்டும் கூப்பிடுறேன் அப்படின்ட்டு ஒரு குண்டா இருக்கிற பெர்சன கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. என்ன நடந்துச்சு? ஏன் உங்க கூட வேலை பார்த்தா அந்த எம்ப்ளாயி வந்து இறந்து போனாரு அப்படின்னு. அவன் வந்துட்டு நல்லா தான் இருந்தான். திடீர்னு சூசைட் பண்ணி இறந்து போயிட்டான். ஆனா, அவன எனக்கு யங் ஏஜ்லேருந்தே தெரியும். அப்பைலேருந்தே அவன் வந்து ஒரு மாதிரி டிப்ரெஷனா தான் இருந்தான். எங்க கம்பெனிலலாம் ப்ரெஷர் கிடையாது அப்படின்ற மாரி ஒரு மாதிரி தடுமாறி தான் சொல்லிட்டுருக்காங்க. ஹீரோக்கு இந்த ஆளு மூஞ்சிய பார்த்தாவே தெரியுது. இவன் வந்து பொய் சொல்றான். இந்த மேனேஜர் வந்து மிரட்டி சொல்ல வைக்கிறான் அப்படின்றது. இதுக்கப்புறமா இந்த கேஸ் பார்த்தீங்கன்னா கோர்ட்டுக்கு வருது. அந்த லேடி பார்த்தீங்கன்னா வேற ஒரு லாயர் கூட வந்திருக்காங்க. இவங்க வந்து கேஸ் குடுத்தவங்க. டிஃபெண்டன்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ. ஸோ இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அந்த லேடி ஒரு மாதிரி பார்க்குறாங்க. அட பாவி! என்ன கழட்டி விட்டுட்டு அவங்களுக்கு சப்போர்ட்டிவா போயிட்டியா அப்படின்னு. ஸோ இந்த லேடியோட லாயர் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க கம்பெனியில வந்து பயங்கரமான ப்ரெஷர், டிப்ரெஷன்லாம் குடுத்துருக்காங்க. அதனால தான் அவர் வந்து சூசைட் பண்ணி இறந்து போயிட்டாரு அப்படின்னு. ஆனா ஹீரோ பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டா சொல்லிட்டு இருக்கான். கம்பெனி குடுத்த டிப்ரெஷனாலேயோ, ப்ரெஷர்னாலேயோ அவர் இறக்க கிடையாது. ஆல்ரெடி அவர் வந்து டிப்ரெஷன்ல தான் இருந்திருக்காரு. இந்த கம்பெனியில வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியிலருந்தே அவருக்கு பயங்கர ஒரு டிப்ரெஷன் தான் இருந்திருக்கு. இங்க வந்து தான் இவர் டிப்ரெஷன் ஆகி சூசைட் பண்ணாரு அப்படின்றதுக்கான எவிடன்ஸ் அவங்க கிட்ட ஏதாவது இருக்கா? எதுவுமே இல்லாம என்னோட கிளையண்ட் மேல இவங்க இந்த மாரி குற்றம்லாம் வைக்கக்கூடாது. நீங்க இந்த கேஸ வந்து தள்ளுபடி பண்ணி விட்டுருங்க அப்படின்ற மாரிலாம் சொல்றாங்க. அந்த அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி கஷ்டமா இருக்கு. ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோனுக்கு ஒரு கேஸ் வந்திருக்கும் இல்லையா? அந்த 2 பொண்ணுங்களையுமே கூப்பிட்டு பேசிட்டு இருக்காங்க. எல்லா கடனுமே அந்த குட்டி பையனுக்கு போகுது. இது வந்து கொஞ்சம் கூட நல்லாவே இல்ல. ஸோ நீங்க 2 பேரும் அத ஷேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா, அந்த குட்டி பையன வளர்க்குறதுக்கே அவங்களோட ஃபேமிலி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இதில இந்த கடன வேற எப்படி எடுத்து கட்ட முடியும்? அப்படின்ற மாரி ரொம்ப பொறுமையா சொல்லி பார்க்குறா. அவங்களும் பார்த்தீங்கன்னா, ஓகேன்ற மாரி தான் சொல்றாங்க. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்துட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு மிட் நைட்ல பார்த்தீங்கன்னா, போயிட்டுருக்கான் வீட்டுக்கு. அப்போ அந்த குண்டு பையன வந்துட்டு கூப்பிட்டு விசாரிச்சிருந்திருப்பான்ல, அவர் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவுக்கு ஃபோன் பண்றாங்க. "சார் எனக்கு ஞாபகம் இருக்கா? என்ன கூப்பிட்டு கூட நீங்க விசாரிச்சீங்கல்ல" சொல்லுங்க என்ன விஷயம்ன்ட்டு. "அது ஒண்ணும் இல்ல சார். நான் வந்து இன்சூரன்ஸ் கம்பெனியில தானே வேலை செய்றேன். நீங்க ஒரு இன்சூரன்ஸ் எடுத்துக்க முடியுமா? எல்லாமே ஓகேவா, கரெக்ட்டா தான் இருக்கு" அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா டைம பார்க்குறான். மிட் நைட் ஆச்சு. ஆமா, டைம் ரொம்பவே ஆச்சு. நீங்க என்ன வேலைய முடிச்சுட்டு வீட்டுக்கு போகலையான்ற மாரி கேட்கும்போது, "அது ஒண்ணும் இல்ல சார். நான் வீட்ல தான் இருக்கேன்" அப்படின்ற மாரி அவன் பார்த்தீங்கன்னா பொய் சொல்றான். சரி ஓகே நான் அந்த பாலிசிய எடுத்துக்கிறேன்ற மாரி ஹீரோ சொல்லிட்டு ஃபோன கட் பண்றான். ஆனா அங்க பார்த்தீங்கன்னா, எந்த எம்ப்ளாயீஸுமே விடாம புடிச்சு வச்சிருக்காங்க. இவன் ஃபோன் பண்ணி இத கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா தான் எல்லாருமே பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போறாங்க. இந்த குண்டா இருக்கிறவனுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. இதுக்கப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா, அவனோட ஆஃபீஸ்ல உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது, அந்த பொண்ணு வந்து சொல்லிட்டு இருக்கா, "அந்த கேஸ்ல வந்துட்டு நீங்க வின் பண்ணிட்டீங்க" அப்படின்னு. இவனுக்கு ஒரு மாதிரி உறுத்தலா இருக்கு. நேரா பார்த்தீங்கன்னா, அவங்க பாஸ் கிட்ட தான் வந்து, இத பாருங்கன்ற மாரி சொல்லும்போது, அவரும் வாங்கி பார்க்குறாரு. "நம்ம வின் பண்ணிட்டோம். வாழ்த்துக்கள்" அப்படின்னு. "ஆனா சார் நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் ரிப்போர்ட் பண்ணணும்" அப்படின்னு. "என்ன இதுக்கு முன்னாடிலாம் நீ இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டியே! இப்ப என்ன ரொம்ப வித்தியாசமா, டிஃப்ரெண்ட்டா நடந்துக்கிறன்ற" மாரி கேட்கும்போது, இவனுக்கு என்ன சொல்றதுன்னே தெரில. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோ வந்து மீட் பண்ணிட்டு இருக்காங்க. "உன்னோட கேஸ் என்னாச்சுன்னு?" ஹீரோ கேட்கும்போது, "அது ஒண்ணும் இல்ல. ஓகேவாயிருச்சு. உனக்கு என்னாச்சு?" "நான் வின் பண்ணிட்டேனாமா" அப்படின்ற மாரி ரொம்ப கடுப்போட சொல்லிட்டு இருக்கான். ஸோ இவ பார்த்தீங்கன்னா, அப்படியே ஹக் பண்ணிக்கிறா. "என்ன பண்றது? நம்மளோட வேலை இதுதான். புடிச்சாலும் புடிக்கலனாலும் இத பண்ணி தான் ஆகணும்" அப்படின்னு. இதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்திருக்காங்க. அப்ப நம்ம ஜியோன் பார்த்தீங்கன்னா, ரொம்ப சோகமா உட்காந்துட்டு இருக்காம, "என்னாச்சு?" அப்படின்ற மாரி கேட்கும்போது, "அது ஒண்ணும் இல்லப்பா. நான் வேலையில இருக்கும்போதே என்னோட பாஸ் வந்துட்டு ரீப்ளேஸ்மெண்ட்டா வேற ஒரு ஆள தேடிட்டு இருக்காங்க. ரொம்பவே கஷ்டமா இருக்கு" அப்படின்னு. "விடு விடு பார்த்துக்கலாம்" அப்படின்ற மாரி எல்லாரும் சொல்லிட்டு அப்படியே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த எபிசோடு வந்துட்டு முடியுது. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோட் பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா, கண்டிப்பா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.